அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் மக்களே. அப்படின்னா எல்லாருமே நீங்கள் தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த மிக மிக அவசர அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாருமே இந்த பிஎம் கிசானுடைய 23வது தவணை எப்போது விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாகவே செலுத்தப்படும், அதே போல் ஏன் இவ்வளவு தாமதங்கள் நடக்குது, அதே போல் நிறைய பேருக்கு பிஎம் கிசானுடைய 22வது தவணை இன்னமும் வரவு வைக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன, அவர்களுக்கான முக்கியமான அப்டேட்டும், அதே போல் இந்த பிஎம் கிசானுடைய 23வது தவணை எப்போது எந்த தேதியில் விவசாயிகளுக்கு வங்கி கணக்கில் நேரடியாகவே அப்டேட் செய்யப்படும், உறுதி செய்யப்படும் அப்படின்னும். ஸோ அந்த இரண்டு அப்டேட்டுமே தெளிவாக துல்லியமாக இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அனைவருமே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனே துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்ஸ் என்ன ஏதுன்றதை துல்லியமாகவே தெரிஞ்சுக்கலாங்க. இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க, பிஎம் கிசானுடைய 23வது தவணை எப்போது வரும், பணம் கிடைக்க முதலில் இதை முடிக்கணும், அப்படி இல்லைனா உங்களுக்கு பிஎம் கிசானுடைய 23வது தவணை கிடைக்கிறதுல சில தாமதங்கள் ஏற்படலாம், இல்லை கிடைக்காமலும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிஎம் கிசானுடைய அப்டேட் என்னன்றதை தெளிவாக பார்க்கலாங்க. சரிங்களா? பிஎம் கிசானுடைய 23வது இன்ஸ்டால்மெண்ட், அதாவது தவணை தொகை எப்போது கிடைக்கும், மார்ச் 13ஆம் தேதி. சரிங்களா? அன்று வந்து பிஎம் கிசானுடைய 22வது தவணை பிஎம் கிசானுடைய வங்கி கணக்கில், விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாகவே செலுத்தப்பட்டது. எல்லாருடைய வங்கி கணக்கிலையும் செலுத்தப்பட்டது. நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 9 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் இந்த திட்டத்தில் வந்து இணைஞ்சு பயன்பெற்றிருக்காங்க. சரிங்களா? பிஎம் கிசான் திட்டம் நாட்டின் மிகப்பெரிய ஒரு திட்டங்களில் ஒன்றாகும். அதே போல் பிஎம் கிசான் திட்டத்தில் கீழ் அரசாங்கம் வந்து ஆண்டுதோறும் ரூபாய் 6000 வழங்கி வருகக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பணம் தலா 3 தவணைகளாக 2000 வீதம் 3 தவணைகளாக விவசாயிகளுடைய வங்கி கணக்குகளை நேரடியாகவே டெபாசிட் செய்யப்படுவது மிகவும் வந்து வரவேற்கத்தக்க விஷயமா பார்க்கப்படுதுங்க. இதன் மூலம் சுமார் 9 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் வந்து இதனால் வந்து பயன்பெற்று வராங்க, வருடத்திற்கு 3 முறை இந்த திட்டத்தில். சரிங்களா? அதே போல் மார்ச் 13ஆம் தேதி அன்று மத்திய அரசு வந்து பிஎம் கிசானுடைய 22வது தவணையை வெளியிட்டிருந்தாங்க. அது நேரடியாகவே விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாகவே செலுத்தப்பட்டது. ஸோ அன்னையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கிசானுடைய 23வது தவணை எப்போது வழங்கப்படும் என்ற விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஸோ இருப்பினும் தகவலின் இந்த முறை பணம் விரைவாக விவசாயிகளுடைய கணக்குகளை வரவு வைக்கப்பட்டுள்ளது என்று தெரிய வருகிறது. ஸோ ஆனாலும் இந்த பணத்தை பெற விவசாயிகள் கேஒய்சி முடித்திருப்பது கட்டாயம் அவசியம். அப்படி இல்லை அப்படின்னா கேஒய்சி அப்டேட் பண்ணாத விவசாயிகள், அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வந்து பிஎம் கிசானுடைய 22வது தவணை கிடைக்காமல் போனதற்கு இன்னமும் வரவு வைக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் கேஒய்சி அப்டேட் பண்ணாமல் இருக்கிறதுனாலையும். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய ஆதார் அட்டையுடன் இந்த அப்டேட் வந்து இணைக்கப்படாமல் இருக்கிறதுனாலையும் இந்த அப்டேட் வந்து உங்களுடைய பிஎம் கிசானுடைய 22வது தவணை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, சில விவசாயிகளுக்கு மட்டும். ஸோ அதை கரெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா அந்த தொகையும் சேர்த்து வழங்கப்படும். நிறைய விவசாயிகளுக்கு பிஎம் கிசானுடைய 23வது தவணையும் அடுத்தடுத்து வழங்கப்படும் என்று உறுதி கூறியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் நீங்கள் பிஎம் கிசான் திட்டத்தில் தகுதியானவரா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள pmkisan.gov. என்ற இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரை போட்டு ஓடிபி வர வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டியா இல்லையா அப்படின்றத அதிலே காமிச்சிடும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து 23வது பிஎம் கிசானுடைய தொகை வந்து எப்போது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும், தகுதியற்றவர்கள் என்றால் உங்களுடைய விவரங்கள் மீண்டும் விண்ணப்பிக்கணும். அந்த விண்ணப்பிக்கிறதுலையும் நீங்கள் வந்து செலக்ட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎம் கிசான் திட்டத்தில் நீங்கள் இணையவே முடியாது. சரிங்களா? ஸோ அதே போல் புதுசாக இணையக்கூடிய இந்த பிஎம் கிசானுடைய திட்டத்தில் இணையக்கூடிய புதிய விவசாயிகள் வந்து நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற புதிய ஃபார்மேட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். அதே போல் தனி நபருடைய விவசாய அடையாள அட்டை எண்ணை வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு உறுதி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது மிகப்பெரிய ஒரு வரவேற்புத்தக்க விஷயமா இருந்தாலும் இது ஒரு சிக்கலான விஷயமா கூட பார்க்கப்படுதுங்க. சரிங்களா? ஸோ இந்த
22வது தவணை வந்து மார்ச் மாதத்தில் விடுவிக்கப்பட்ட இருப்பினும் இந்த 23வது தவணை ஜூலை மாதத்திலே விடுவிக்கப்பட உள்ளதாக கூட கூறியிருக்காங்க. ஸோ ஏன்னா இந்த தேர்தல் காரணங்களால் இந்த பிஎம் கிசானோட 23வது தவணை ஜூலை மாதத்தில் கட்டாயம் நமக்கு வெளியிடுவாங்க அப்படின்னு உறுதி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பயன்படுத்திக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. பிஎம் கிசானோட 22வது தவணை கிடைக்காத விவசாயிகள் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணிடுங்க, உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இன்றைக்கான முக்கியமான அப்டேட்டில் எதுவும் ஒன்றுங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.